இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை பணியை தொடங்கி வைத்தார் நடிகர் விஜய். வரும் சட்டமன்ற தேர்தலை நோக்கிய தமது பயணத்தில் இணையுமாறு அழைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் இணைஞ்சி மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட எங்கள் கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். விஜய் அறிவிப்பு வெளியிட்ட சிறிது நேரத்தில் முடங்கியது தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை தளம். ஒரே நேரத்தில் பலர் உறுப்பினராக இணைய முயன்றதால் முடங்கியதாக விஜய் கட்சியினர் தகவல். சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைத்து பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. மகளிர் தினத்தை ஒட்டி சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் தகவல். சமையல் கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு என்பது பல கோடி குடும்பங்களின் நிதி சுமையை கணிசமாக குறைக்கும் என பிரதமர் கருத்து. சமையல் எரிவாயுவை மிகவும் மலிவு விலையில் வழங்குவதன் மூலம் பெண்களின் ஆரோக்கியம் உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் திட்டவட்டம். விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தனது காலில் விழுந்த பெண்களுக்கு பதில் மரியாதை செய்த பிரதமர். மகளிர் தினத்தில் பெண்கள் சக்திக்கு தலை வணங்குவதாக கருத்து. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. கூட்டணி கட்சிகளோடு கலந்து ஆலோசித்த பின்பு மதிமுகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதி அறிவிக்கப்படும் என திமுக தரப்பில் கூறப்பட்டதாக வைகோ விளக்கம். தனிச்சின்னத்தில் தான் போட்டி என்றும் வைகோ அறிவிப்பு. திமுக கூட்டணியில் விசிகவிற்கு விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய 2 தனி தொகுதிகள் ஒதுக்கீடு. இன்று ஒரே நாளில் 2 முறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து ஆலோசித்த நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டி என திருமாவளவன் பேட்டி. தென் மாநிலங்களில் போட்டியிடும் விசிகவுக்கு பொது சின்னமாக பானை சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளதாக தகவல். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்படும் ஜாபர் சாதிக்கின் தொடர்பு குறித்து முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் வலியுறுத்தல். 26 வழக்குகளை எதிர்கொள்ளும் ஜாபர் சாதிக் மிக எளிதாக டிஜிபி, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை சந்தித்தது எப்படி எனவும் கேள்வி. கல்வி நிலையங்களுக்கு அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை நடப்பதை சட்டமன்றத்திலேயே திமுக ஒப்புக்கொண்டுள்ளதாக இபிஎஸ் கருத்து. போதைப் பொருள் விநியோகத்தை தடுப்பதில் தமிழக அரசு தோல்வி அடைந்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்திவிட்டு மக்களிடம் நீங்கள் நலமா என முதலமைச்சர் கேட்பது சரியா எனவும் கேள்வி. திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி கேஸ் சிலிண்டர் விலையில் 100 ரூபாயை தள்ளுபடி செய்யாதது ஏன்? வாக்குறுதி அளித்து 33 மாதங்களாகியும் அறிவிக்காத திமுக தலைவர்கள் செலக்டிவ் அம்னீஷியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை விமர்சனம். போதைப் பொருள் வழக்கில் தேடப்படும் ஜாபர் சாதிக்குடன் முதலமைச்சர் புகைப்படம் எடுத்துக்கொண்டது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். ஜாபர் சாதிக்குடனான போட்டோ பதிவை தனது எக்ஸ் தளத்தில் இருந்து அமைச்சர் உதயநிதி நீக்கியது ஏன் எனவும் கேள்வி. மகா சிவராத்திரியை ஒட்டி திருவண்ணாமலை கோயிலில் மூலவருக்கு மலர்களால் லட்சார்ச்சனை பூஜை. நீண்ட வரிசையில் காத்திருந்து உண்ணாமுலை அம்மனையும் தரிசித்த பக்தர்கள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள பசுபதிநாதர் கோயிலில் சிறப்பு வழிபாட்டிற்கு ஏற்பாடு. ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம்.
இந்திய விமானப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 4 படைப்பிரிவினரை கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உத்தரப்பிரதேசத்தின் ஹிண்டன் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்பு. பட்டய கணக்காளருக்கான பவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் தேர்வுகளை ஆண்டுக்கு மும்முறை நடத்த ICAI முடிவு. CA தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் வெற்றி பெற கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கும் என தகவல். இங்கிலாந்து அணியுடனான டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் சுப்மன் கில், ரோஹித் சர்மா அடுத்தடுத்து சதம். தர்மசாலாவில் நடைபெறும் 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரம். இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் ஆப் நவ்.